திருக்குறளில் வர பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற வரியை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. அது விஜய் கட்சியில் கூட அதை வந்து கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அதை தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தெளிவான அர்த்தம் என்ன? இவ்வளோ நாள் அந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கணும்னு தோணலை உங்களுக்குலாம். இப்போ விஜய் தன்னோட கொள்கையாக வச்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்படி தானே? சரி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா பிறப்பால் எல்லாரும் சமன்னு அர்த்தம்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான், செய்கிற தொழில் அந்த மாதிரி சமமாக இருக்காது, வேறுபடும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்பு ஒவ்வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவன் செய்கிற வேலையை வச்சு சில்லறத்தனமான வேலையை செஞ்சானா அவனுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சில்லறத்தனமான வேலை செய்யணும். இதை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது உடனே ஜாதி அடிப்படையில் எல்லாம் சமம், அதை தான் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழில் அடிப்படையில்னா அதில் வர்ணம் பேஸ் வருது இல்லையா? வர்ணம்ங்கிற 4 வர்ணம் வருது இல்லை? அந்த வர்ணம் தொழில் அடிப்படையில் தானே உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போனா அவர் வந்து வர்ணத்தை ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தமாகுது இல்லை? சிறப்பொவ்வா செய் தொழில் வேற்றுமையான் அப்படின்றாரு. ஆனால் அவன் செய்கிற வேலையில் வேறுபாடு இருக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. பிறக்கும்போது எல்லாரும் ஒருத்தர் தான், அவன் என்ன வேலை செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுங்கிறாரு. அவனோட மதிப்பு சிறப்புனா அது மாறுபடுன்றாரு. இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தார். நாளையிலேருந்து மீட்டிங்கில் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது விஜய் உள்ள நுழையும் போது செங்கோட்டையன் வந்து உட்காந்துட்டே இருக்கணுமா, எழுந்து நிற்கணுமா? வயசுக்கு இது பண்ணா அப்போ வயசுக்கும் மாறுது. ஆமாம். பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமன்னும் போது விஜய் எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி தானே செங்கோட்டையன் பிறந்திருக்கிறாரு. அப்போனா 2 பேருமே வந்து சமம் தானே. ஏன் எழுந்து நிற்கணும்? இவர் தலைவர், அதனால் இவர் வரும்போது அவங்களாம் எழுந்து நிற்கணும். இனிமேல் அதானே நடக்க போகுது. வயசுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்களா? சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்களா? எதுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க? பதவிக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. உலகத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த ஒரு திருக்குறளை வச்சுன்னு எல்லாரும் ஊரை ஏமாத்துறாங்க. ஏன்னா யாருக்கும் அர்த்தம் தெரியல. வரதராசனார் என்ன சொல்கிறார்? அவர் தான் இந்த திருக்குறளுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார்ல,